السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله புகழனைத்தும் உனக்கே அல்லாஹ். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சங்கைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் 8வது இரவின் தராவிஹ் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னைக்கு சூரத்து யூனுஸ் ஒரே ஒரு ரக்காத்தில் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால சூரத்துல் ஹூத் 2வது ரக்காத்தில் ஆரம்பிச்சு சூரத்துல் யூசுப் முடிந்திருக்கிறது. குர்ஆனிலேயே அஹ்ஸனல் கஸஸ், அற்புதமான சம்பவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்து யூசுப். சூரத்து யூசுப் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரலையும் பார்த்தா ஒரு ஃபேமிலியை பற்றி மட்டும் கதை இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி, ஒன்று ராயில், இன்னொன்று லைஆ. லைஆ அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவங்க 11 பேர். ராயில் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவங்க 2 பேர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தம்பி புன்யாமின். சில சகோதரர்களை குறித்து இஸ்லாம் சொல்லும். சில சகோதரர்கள் ஒன்று ஒரே தாய் ஒரே தந்தையின் வழியாக பிறந்த அண்ணன் நபி சகோதரர்கள் குர்ஆன்ல இருக்கு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்பி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னை நபியா ஆக்கியிருக்க, நான் மக்கள்கிட்ட போய் சொல்றேன், இருந்தாலும் எனக்கு கொண்டல் வாயா இருக்கு, தெத்தி பேசுறேன், சரியா என்னால் பேச முடியல. அர்சிலுஹு அஹா, என் அண்ணனை சேர்த்து அனுப்பேன், நபியா அனுப்பேன். ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, அவர் நல்ல பேச்சு திறமை உள்ளவர், அவரை சேர்த்து அனுப்பலா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் தீன் பணி செய்கிறோம். கேட்ட உடனே சனஷுத்து அவ்தக பி அஹீக, அல்லாஹ் சொன்ன வார்த்தை சனஷுத்து அவ்தக பி அஹீக, மூசா உன் சகோதரரின் மூலம் உன் புஜத்தை பலப்படுத்துவோம். இந்த ஆயத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க போல் இருக்கு. தம்பி உடையான் படைக்க வச்சாங்க சொல்றாங்க. அண்ணன் இருந்தா 1000 பலங்க, தம்பி இருந்தா தம்பி உடையான் படைக்க வச்சான்னு சொல்லி இந்த ஆயத்தை வச்சு தான் கற்பனை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், உன் அண்ணனின் மூலமாக உங்கள் தோல் புஜத்தை பலப்படுத்துவோம். இது 2 பேரும் ஒரே தாய் ஒரே தந்தையின் மூலமாக வந்த சகோதரர்கள். ஒண்ணு. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சகோதரர்களை பத்தி சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்றான். இது எப்படி அப்படின்னா கொள்கை ரீதியா பலஸ்தீன்ல பாதிக்கப்பட்டா நமக்கு துடிக்குதுங்க. ஏன் எங்கேயோ கேரளாவில் அடிக்கப்பட்டா பெரிய பெரிய பாதிப்பு ஏற்பட்டா நமக்கு துடிக்குது. ஏன்னா எல்லாம் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா. 3வது ஒரு சகோதரர்கள் இருக்காங்க, பால்குடி சகோதரர்கள். அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஹலீமத்து ஸஅதியா அப்படிங்கிற அம்மாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதே மாதிரி சுவைபா அப்படிங்கிற அம்மாவும் பால் குடிச்சாங்க. இப்போ இதெல்லாம் பால்குடி சகோதரர்கள் அப்படிங்கிற ரீதியில வரும். 4வது ஒரு சகோதரர்கள் யார் அப்படின்னா, இன்னைக்கு ஓதுன ஆயத்திலே வந்து ஹூதுல அஹூஹும் சாலிஹ், அஹூஹும் ஹூது, அஹூஹும் இப்ராஹிம், அஹூஹும் இஸ்ஹாக். எங்க எகிப்தில் இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மக்காவில் இருக்கிற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், எல்லாத்தையும் சேர்த்து அஹூஹும் அஹூஹும் அப்படிங்கிற மாதிரி வருது. இது எப்படின்னா தீன் ரீதியாக வந்து சகோதரர்கள். இதெல்லாம் இருக்கட்டும். சகோதரர்கள் அப்படிங்கிறது கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்ல எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப 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 பலமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த சூரத்துல் யூசுப் சொல்லுது. இந்த சூரத்துல் யூசுஃப்ல அந்த 11 பேருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிடிக்காதனால கிணத்துல தள்ளி விட்டாங்க. பிரச்சனை இங்க வருது. ஏன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற அந்த ஒரு பேரவே இருக்கக்கூடாது. ஒரு காலம் இருந்துச்சுங்க, என்ன தெரியுங்களா?
அண்ணன் பையன் வீட்டுக்கு வருவான். ஹேர் கட்டிங் ஸ்டைலாக வெட்டிட்டு வருவான். ஹேர் கட்டிங் ஸ்டைலாக வெட்டிட்டு வருவான். சித்தப்பா இங்கே வா அப்படின்னு கூடுவார். பக்கத்தில் போவான். முழுவாரம் வாரம் பலான்னு விட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றாம எங்களை சந்திச்சிக்க வைக்கிற என்னடா பண்ணி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சித்தப்பா கேட்பாங்க. அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி விட சித்தப்பாவுக்கு பயப்படுவான் பையன். இன்னைக்கு அடிக்க முடியுமா? அண்ணி வந்துருவாங்க. எங்க அண்ணி வந்து நிறுத்துங்க, என் பையன் மேல நானே கை வைக்கிறேன், நீங்க யாரும் கை வைக்கிறேன் அப்படின்னு அண்ணி வந்துருவாங்க. ஒரு காலம் இருந்துச்சுங்க. அதனால தான் எங்க காலத்தை நாங்க பொற்காலம்னு சொல்லிக்குவோம். நாங்களாம் வாழ்ந்தோம்ல, எங்க காலத்தை பொற்காலம். என் பையனை டேய் சித்தப்பா வீட்டுக்கு சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டு வாடாடா, போர் அடிக்குதுங்க. ஏன்டா போர் அடிக்குது? என்னைய பார்த்து எப்போ பார்த்தாலும் ஏன்டா ஃபோன் பார்க்குறேன், ஏன்டா படிக்கல, இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் போகவில்லைங்க. டேய் சித்தப்பா சின்னம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் படிச்சுக்கோ. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க தான் தூக்கி வளர்த்தாங்க முடியும் அப்படின்னு. சித்தப்பா சின்னம்மாவுடைய உறவுகள் நம்ம காலத்துல எப்படி இருந்துச்சு, அண்ணன் தம்பியுடைய உறவு நம்ம காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படிங்க இருக்கு? சரியான முறையில தீங்குள்ளவர்கள் அண்ணன் தம்பிகளோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது எங்க பொற்காலத்துல இருந்தது. அதைத்தான் நீங்க காலங்காலமா கொண்டு போனீங்கன்னா இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய சுரத்து யூசுப் சொல்லித்தரக்கூடிய பாடம், அண்ணன் தம்பி மாதிரி ஒரு ஆளு உலகத்துல ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல கைய வைக்க முடியாது. அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்துச்சுன்னா அவங்க 11 பேர்ப்பா, அவங்க 8 பேர் அந்த வீட்டுல, அந்த 8 பேர் ஒன்னா இருக்காங்கப்பா அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்களேன், நம்ம குடும்பம் விரக்திக்கு வரும், பரக்கத்தாக இருக்கும் அப்படிங்கிற சூசகமான பாடத்தை சூரத்து யூசுப் சொல்லித் தருகிறது. எல்லாம் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை விளங்கி ஓதி அமல் செய்கிற வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக.